It's really a privilege to have Mr. Kalyamurthy, retired IPS officer. He is well known for his motivational speech and encouraging the youth and guiding them in their career. Now, I request our honorable chief guest to encourage our students. வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு என்ற வள்ளுவனின் வாக்கிற்கிணங்க இந்த உலகையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு. அந்த ஆயுதத்தினுடைய பெயர் கல்வி என்பதை உணர்ந்த இந்த செயின்ட் பால்ஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய தாளாளர் அருமை நண்பர் செல்வன் அவர்கள் இந்த பகுதியை மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் அது கல்வியின் மூலமாக மட்டுமே முடியும் என்று உணர்ந்து அற்புதமான இந்த ஒரு பள்ளியை செம்மஞ்சேரி பகுதியில் ஆரம்பித்து ஏழை எளிய மாணவர்கள் மாணவிகள் பயனடையும் வகையிலே சிறப்பாக நடத்தி கொண்டிருப்பதற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோலவே ஆணும் பெண்ணும் நிகரனக் கொண்டால் அறிவிலோங்கி வையம் தழைக்கும் எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளைகான் பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்ற பாரதியினுடைய வைர வரிகளுக்கிணங்க இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியையாக 14 ஆண்டுகளாக பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற திருமதி டால்பின் பிரபா அவர்களே, அடக்கம் அமர்வுள் வைக்கும் அடங்காமை ஆறிருள் வைத்துவிடும் என்பதற்கிணங்க சிஎஸ்ஐ பிரேயர் ஹவுஸில் இருந்து செயலாளராக பணியாற்றி கொண்டு சமூக ஆர்வலராக இங்கே வந்து அமர்ந்திருக்கின்ற திருமதி ஐடா சத்யா அவர்களே, அறிவு சுடர் கொண்டு அறியாமை இருளகற்றுகின்ற ஆசிரியர்களுக்கெல்லாம் ஆசிரியராக பணிபுரிந்து அதே அமைப்பிலிருந்து இங்கே வந்து அமர்ந்திருக்கின்ற பெரியவர் பென்சன் ஜெயராஜ் அவர்களே, அறிவு சுடர் கொண்டு பிள்ளைகளை அறியாமை இருளிலிருந்து நீக்குகின்ற இங்கே அமர்ந்திருக்கின்ற ஆசிரியர்களே, ஆண்டரவிந்தடங்கிய கொள்கை சான்றோர்களாக இங்கே அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களே, ஈன்ற பொழுதிலும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அல்லது தந்தை என்ற நிலையிலே பிள்ளைகளை படித்த பண்புள்ளவர்களாக மாற்ற வேண்டும் என்ற ஒற்றை சிந்தனையோடு இந்த செயின்ட் பால்ஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளியிலே பிள்ளைகளை சேர்த்து அவர்களுடைய திறமையை கண்டு ரசிக்க இருக்கின்ற அருமை பெற்றோர்களே, இந்திய தேசத்தினுடைய எழில்மிக்க மாணவ செல்வங்களாக நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக தங்களை தயார் செய்து கொண்டிருக்கின்ற இந்த பள்ளியின் மாணவ செல்வங்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் இந்த பள்ளியினுடைய 14வது ஆண்டு விழாவிலே என்னை சிறப்பு விருந்தினராக அழைத்து பேச பணித்தமைக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இடத்திலே ஒரு சம்பவம் என்னுடைய நெஞ்சிலே நிழலாடுகிறது. இந்த பள்ளியிலே இத்துணை பேர் சேர்ந்திருப்பதை பார்க்கும்போது, இவ்வளவு பெற்றோர்கள் அமர்ந்திருப்பதை பார்க்கும்போது, மேதகு மாமனிதர் அப்துல் கலாம் அவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் நானும் இது போன்றதொரு பள்ளியிலே கிராமப்புறத்திலே குத்துவிளக்கை ஏற்றி வைத்து விட்டு வந்து அமர்ந்தோம். வழக்கம் போல் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கேள்வி கேட்க சொன்னார். ஒரு பெண் எழுந்து இந்தியாவினுடைய மிகப்பெரிய பெருமை என்ன என்று அப்துல் கலாம் அவர்களிடத்திலே கேட்டார்.
அடுத்த நொடி அவர் சொன்னார், நான் இப்போது ஏற்றி வைத்தேனே குத்து விளக்கு, அது இந்துக்களினுடைய அடையாளம். அதை ஏற்றி வைக்க உபயோகித்தேனே மெழுகுவர்த்தி, அது கிறிஸ்தவர்களினுடைய அடையாளம். ஏற்றி வைத்த நானோ ஒரு இஸ்லாமியன். இந்த வேற்றுமையில் ஒற்றுமை தான் இந்தியாவினுடைய மாபெரும் சிறப்பு என்றார். இதை எதற்காக இங்கே பதிவு செய்கின்றேன் என்றால், உங்களை எல்லாம் பார்க்கும்போது ஒரு செயின்ட் பால்ஸ் என்ற பெயரிலே ஒரு கிறிஸ்தவ பள்ளியை ஆரம்பித்து இங்கே நடத்துகின்ற இடத்திலே நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஒரு கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றால் இந்துவாக இருக்க வேண்டும், மசூதிக்கு செல்ல வேண்டும் என்றால் இஸ்லாமியராக இருக்க வேண்டும், தேவாலயத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் கிறிஸ்தவராக இருக்க வேண்டும். ஆனால் செயின்ட் பால்ஸ் போன்ற ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்திற்கு, கல்லூரிக்கு, பல்கலைக்கழகத்திற்கு நீங்கள் வர வேண்டும் என்றால் மனிதனாக இருந்தால் மட்டுமே போதும். அதுதான் இந்த பள்ளிக்கூடங்களின் சிறப்பு என்று இப்போது நினைப்பதை உங்களிடத்திலே பதிவு செய்கிறேன். அது மட்டுமல்ல, பிள்ளைகள் அங்கே தங்களை தயார்படுத்தி கொண்டிருந்தாலும் பெற்றோர்களாக இங்கே அமர்ந்திருக்கிற இடத்திலே பிள்ளைகளை ஏன் படிக்க வைக்க வேண்டும்? எல்லாரும் படின்னு சொல்றோமே, ஏன்? படித்தவர்கள், படிக்காதவர்கள், ஏழைகள், பணக்காரர்கள், உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், யாராக இருந்தாலும் பிள்ளை முதல்ல பார்க்கும்போது கேட்கிற கேள்வி என்ன? பிள்ளை என்ன படிக்குது? எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்குது? செயின்ட் பால்ஸா? எப்படி படிக்குது என்பது தானே ஒழிய, பணத்தையே தேடி ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் புள்ள எவ்வளவு பணம் சேர்த்து நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு யாரையும் கேட்கறது. ஏன்? இங்கே படிக்கும்போது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதை போல இந்த மாணவிகள் இருவரும் உள்ளபடியே அற்புதமான தமிழிலே தங்கு தடையின்றி அழகாக உங்களுக்கு எடுத்துரைப்பதை பார்த்து நான் வியந்து போனேன். இந்த பள்ளியினுடைய சிறப்புக்கு அதுவே ஒரு சான்று. அவர்கள் குறிப்பிடும் போது குறிப்பிட்டார்கள், நெருப்பில் போகாது, வெள்ளத்தில் போகாது அப்படிலாம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கான் தமிழன். வெள்ளத்தால் போகாது, வெண்தணலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது, கொடுத்தாலும் நிறைவின்றி குறையாது. பணம் கொடுக்க கொடுக்க குறையுண்டா, கல்வி கொடுக்க கொடுக்க வளரும். அதனால பணத்தை விட கல்வி பெருசு. அது மட்டும் இல்லை, கல்வி ஏழைகளுக்கு செல்வம், செல்வர்களுக்கு அணிகலன், வீட்டிற்கு விளக்கு, நாட்டிற்கு நன்மை, பெண்களுக்கு பாதுகாப்பு. இப்போ இங்கே அமர்ந்திருக்கிற இல்லை, மேலே இருக்கிறவங்க, முன் வரிசையில் டீச்சர்ஸ், பரிசு வாங்க வர்ற பிள்ளைகள் எல்லாரையும் கற்பனை பண்ணி பார்த்துக்கங்க, நான் உட்பட. எதற்காக எங்களை எல்லாம் மட்டும் மேடைக்கு அழைத்திருக்கிறார்கள்? பெரிய கோடீஸ்வரர்கள் என்பதால அல்ல. பின் என்ன காரணம்? எக்குடி பிறப்பினும் யாவரே ஆயினும் அக்குடியில் கற்றோரை மேல் வருக வென்பர். எந்த ஜாதி மதம் ஏழை பணக்காரன் ஒன்றும் கிடையாது. நீ படிச்சுட்டேன்னா உன்னை மேடைக்கு வான்னு அழைத்தே ஆக வேண்டும். ஏன்? அறிவுடை ஒருவனை அரசனும் விரும்புவான். அரியாசனத்தில் இருப்பவர்களிடம் சரி ஆசனம் தருவது கல்வி. மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையும். மன்னருக்கு தன் தேசமெல்லாம் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நீ ஒரு ராஜாவா இருந்தா கூட உன் நாட்டில் மட்டும்தாண்டா சிறப்பு. படிச்சுட்டேன்னா உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் சிறப்பு. நீங்கள் நினைக்கிற மாதிரி பணம் சம்பாதிப்பதற்காக வேலைக்கு போய் பணம் சம்பாதிப்பதற்காக மட்டும் படிப்பு அல்ல. கல்வி கடலை விட பெரியது. இந்த நேரத்தில் ஒன்றை உங்களுக்கு பதிவு செய்கின்றேன். 5ஆம் வகுப்பு மட்டுமே படித்த உங்களை போன்ற என்னுடைய ஏழை தந்தை நான் படிக்கும்போது என்கிட்ட சொல்லுவாங்க, இப்போது நினைவுக்கு வருகின்ற காரணத்தினால் உங்களிடம் சொல்லுகின்றேன், தம்பி நீ மட்டும் படிச்சுட்டேன்னா உன்கிட்ட இருந்து எது போனாலும் இந்த கல்வி மட்டும் போகாதுப்பா, எங்களால் தான்டா படிக்க முடியல, வசதி இல்லை, நீ மட்டும் படினாங்க. சொல்கிறத அப்பா வச்சேன், நானும் படித்தேன். காவல்துறை உயரதிகாரி அதெல்லாம் விட்டுருங்க, எது போனாலும் கல்வி மட்டும் போகாதுன்னு சொன்னாங்க இல்லையா, படிக்காத அப்பா. இப்போ ஏன் அதை சொன்னேன் தெரியுமா? இந்த பிள்ளைகள் என்னை அறிமுகப்படுத்தும் போது ஜனாதிபதி பதக்கம், முதல்வர் பதக்கம் என்னெல்லாமா பேசினாங்க. நீங்கள்லாம் கை தட்டினீங்க. உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன்,
அதுவெல்லாம் உண்மையாக இருந்தாலும் கூட பணி நிறைவுக்கு பிறகு நான் உயிராக நேசித்து உடுத்தி இருந்த காக்கி உடை என்னிடத்திலே இல்லை. நான் வாங்கிய பதக்கங்கள் ஜனாதிபதி பதக்கம் உட்பட இப்போது என்னுடைய மார்பகத்தை அலங்கரிக்கவில்லை. ஆனால் பெற்றோர்களே, மற்றோர்களே, என் தந்தை சொன்னதைப் போல நான் படித்த கல்வி மட்டும் என்னிடத்திலேயே இருக்கின்ற காரணத்தினால் உலகம் முழுவதும் சென்று உரை நிகழ்த்துகின்றேன். இன்று உங்கள் முன் நின்று கொண்டிருக்கின்றேன். இதற்கு கல்வியை தவிர வேறு என்ன இருக்க முடியும்? சிந்தித்து பாருங்கள். வேற என்ன காரணம் இருக்க முடியும்? யோசித்து பாருங்கள். அப்போது இந்த கல்வி என்பது நாம் நினைப்பதை போல் சாதாரணமானது அல்ல. பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொன்னேன்ல, 2008 வருஷம் நான் திருச்சி மாவட்டத்திற்கே காவல்துறை கண்காணிப்பாளராக இருக்கும்போது ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களிடமிருந்து எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு. மத்தியானம் 2:30 மணி. ரொம்ப கவனமாக கேட்குறீங்க, இவ்வளோ பெற்றோர்கள் வந்திருக்கிறீங்க. உங்கள் மேலே உள்ள அக்கறையின் காரணமாக செல்வன் அவர்கள் வந்து, சார் எங்கள் மக்களுக்கு நல்ல கருத்தை பதிவு செய்யணும். இந்த 4 மாதம், இது 3வது மாதம் முடியுது. இந்த 3 மாதத்துக்குள்ளே நான் நிற்கிற 42வது ஸ்டேஜ் இது. அதனால தான் தொண்டை கட்டியிருக்கு. இதை ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, உங்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று ஒற்றை சிந்தனையோடு நான் உரை நிகழ்த்து போவேன். உங்களை சிரிக்க வைப்பதற்காக அழைக்கப்பட்டவன் அல்ல, நான் சிந்திக்க வைப்பதற்காக அழைக்கப்பட்டவன். 2:30 மணிக்கு என்னை ஃபோனில் கூப்பிட்டார். பின்னால் இருக்கின்ற மாணவிகள், ஆசிரியர்கள் எல்லாம் கேட்டுங்க, திருச்சி மாவட்டத்தில் துறையூர்னு ஒரு ஊர் இருக்கான்னு கேட்டார். ஆமாம் சார். +2லப்பா ஒரு பொண்ணு, அப்படி தான் பேசுவார் அவர். மாவட்டத்தில் முதல் மார்க் வாங்கியிருக்கு. சரஸ்வதின்னு பேர். 17 வயசு கூட முடியல. அந்த பொண்ணை 37 வயசு வித்தியாசத்தில் அவங்க தாய் மாமாவுக்கு 2ஆம் தரமாக திருமணம் நடத்த முயற்சி நடப்பதாக நான் அறிகிறேன். அந்த பொண்ணு பாவம் படிக்கணுங்குது. அது குழந்தை திருமணம் சட்டப்படி தப்பு இல்லையா? அதுக்கு ஏதாவது நீங்கள் உதவி பண்ணுவீங்கன்னு நம்பி உங்களை கூப்பிட்டேன்ட்டு வச்சுட்டார். கண்டிப்பாக சார் அப்படின்னு நான் பதில் சொன்னால் வச்சுட்டார். அப்போ தான் ஜனாதிபதி பதக்கம் வாங்கினதுனால அவருக்கு என்ன தெரியுங்கிறதுனால என்னைய கூப்பிட்டார். டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர்லாம் அங்கே வர சொல்லிவிட்டு, நான் என் இடத்துலேருந்து போகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும், திருச்சியிலேருந்து துறையூர். அங்கே போனால் டிஎஸ்பிலாம் எடுத்து சொன்ன உடனே, வறுமை தான் சார் காரணம், அவளுக்கு பிடிக்கவே இல்லை, பாருங்கள் ராத்திரியெல்லாம் அழுது கண்ணெல்லாம் சிவந்திருக்கு, நாங்கள் கல்யாணத்தை நிறுத்திடுறோம்ட்டாங்க. அது மட்டும் இல்லை, நான் போனோன்னா என்ன படிக்கணும்னு கேட்டேன். திருச்சியில் ஒரு பெரிய கல்லூரியை சொல்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னு. அங்கேருந்தே அந்த முதல்வருக்கு பேசினேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் சீட்டு தர்றேன்ட்டாங்க. நான் அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன், உன்னுடைய பிடிக்காத கல்யாணத்தை உங்கள் அம்மா அப்பா நிறுத்திட்டாங்க, பிடிச்ச படிப்பை நான் வாங்கி கொடுத்துட்டேன். எனக்கு ஒன்றுகிட்ட ஒரு சந்தேகம்னு கேட்டேன். என்ன சார்னு கேட்டுச்சு. உனக்காக டெல்லியிலேருந்து ஜனாதிபதி, இந்தியாவினுடைய முதல் குடிமகன், அதுவும் அப்துல் கலாம் சார் பேசினாரே, எப்படிமான்னு கேட்டேன். அந்த பொண்ணு சொன்னிச்சு, அதுவா சார், 8வது படிக்கும்போது கல்வி சுற்றுலா அழைச்சிட்டு போயிருந்தாங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு. அப்போது அணு விஞ்ஞானியாக இருந்த அப்துல் கலாம் சார் அங்கே பேச வந்தார். கேள்வி கேட்க சொன்னார். நான் எந்திரிச்சு பெண்களினுடைய பாதுகாப்புக்கு அடிப்படை தேவைன்னு ஒரு கேள்வியை கேட்டேன். அடுத்த நிமிஷம் எந்திரிச்சு வந்து எஜுகேஷன் 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 3 தடவை சொல்லிட்டு உட்காந்துட்டார். அப்போ புத்தகத்தை எடுத்த நான் அந்த புத்தகத்தை வைக்காமல் படித்து டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன். எங்கள் அப்பா அம்மாவே படிக்க வைக்கலைன்னா நான் என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன் சார். ராத்திரி பூரா யோசித்து என்னம்மா பண்ணேன்னு பக்கத்தில் இருந்த டிஎஸ்பி எல்லாம் கேட்டாங்க. அந்த பொண்ணு சொன்னிச்சு, யாரெல்லாம் கேள்வி கேட்டோமோ அவங்களுக்கெல்லாம் ஒரு கார்டு கொடுத்தாரு. அதில் அவருடைய இமெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் இருந்துச்சு. அதை பத்திரமா வச்சுருந்தேன். அந்த ஃபோன் நம்பரில் அடித்து பார்ப்போன்னு காலையில் 7 மணிக்கு அடித்தேன் சார். வாக்கிங் போயிட்டு வந்தால் ஜனாதிபதியே எடுத்துட்டாரு, நீங்கள் இங்கே வந்து நிற்கிறீங்க சார்னுச்சு. இதோட முடிஞ்சு போனால் அவங்கள்ட்ட சொல்லியிருக்க மாட்டேன். 11 ஆண்டுகள் கழித்து வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையிலே அமெரிக்காவிலே டல்லஸ் என்ற இடத்திலே பேசி முடித்து விட்டு கீழே வந்து உட்காருகிறேன். ஒரு பெண் மேடைக்கு சென்று 2 நிமிஷம் பேசணும்னு அனுமதி கேட்குறாங்க. அனுமதி வழங்கப்பட்டது.
அந்த பொண்ணை நான் வந்து மைக்ரோசாஃப்ட்டில் வேலை பார்க்குறேன், ஒரு மாதத்துக்கு 4 லட்ச ரூபா சம்பளம், என்னுடைய கணவனுக்கு 1.5 லட்ச ரூபா தான் சம்பளம், இதெல்லாம் ஏமா சொல்கிறேன்னு கேட்குறாங்க ஸ்டேஜில். அந்த பொண்ணு சொன்னிச்சு, ஐயா கலியமூர்த்தி அவர்களே, என்னை நீங்கள் மறந்திருக்கலாம், உங்களையும் அப்துல் கலாம் அவர்களையும் என்னால் மறக்க இயலாது. ஏன் தெரியுமா? நான் தான் துறையூர் சரஸ்வதி என்று கூறிய. சிந்தித்து பாருங்கள். அடுப்படியிலே 2ஆம் தரமாக வாழ்க்கைப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக்கொள்ள இருந்த ஒரு பெண்ணை அட்லாண்டாவில் கொண்டு போய் நிறுத்தியது எது? கல்வியை தவிர வேறொன்றும் இல்லை. அதனால்தான் பாரதி சொன்னான், என்னரும் தமிழ்நாட்டின் கண் எல்லோரும் கல்வி கற்று பன்னரும் கலைஞானத்தால் பராக்கிரமத்தால் உன்னத இமயமலை போல் ஓங்கிடும் கீர்த்தி பெற்று இன்புற்றார் என்று மற்றும் இயம்பிட கேட்டிடல் என்னாலோ. அது மட்டும் இல்லை, பாரதிதாசன் அழகாக சொல்லுவார், எல்லா நலமும் ஈந்திடும் கல்வி இல்லா வீடு இருண்ட வீடுங்க, படிப்பிலார் நிறைந்த குடித்தனம் நரம்பில் துடிப்பிலார் நிறைந்த சுடுகாடென்க, அறிவே கல்வியாம் அறிவிலா குடும்பம் நெறி காணாமல் நின்றபடி விழும்னர். என்ன அர்த்தம்? ஊரில் பார்த்துருப்பீங்க, கிராமத்தில் வாழ்ந்து கெட்டவன் குடும்பம், அப்பாட்ட பணம் இருக்கும், புள்ள படிச்சிருக்க மாட்டான், அடுத்த தலைமுறையில் நின்றபடி விழும். ஏழை குடும்பமாக இருக்கும், பிள்ளைங்க ஒழுங்காக படிச்சிருப்பாங்க, ஆலமரத்தை போல விழுது விட்டு வளரும். அதனால தான் வள்ளுவர் சொல்லுவார், ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து. 7 பிறவிக்கு உதவுண்டா, உன் பிறவியோடு நிற்காது, அடுத்து 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 மேலே படிச்சுக்கிட்டே போவாங்க. அதனால இந்த கல்வியை படிங்க. இதை உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு காரணம், வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் கல்வின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம பிள்ளை என்ன நினைப்பான் தெரியுமா? எதுக்கடா இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து கலெக்டர் ஆகணும், நம்ம ஊர் கவுன்சிலரே நிறையா சம்பாதிக்கிறானே, நம்ம என்னத்துக்கு கஷ்டப்பட்டு கலெக்டர் ஆகணும்னு நினச்சிருவோம். அதனால் பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் கல்வி இல்லை, வாழ்க்கையிலே கல்வி மிகப்பெரியது. ஒரு நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கையிலே இந்த சமுதாயத்திலே நீ முன்னெடுக்க வேண்டும் என்றால், இந்த சமுதாயம் உன்னை மதிக்க வேண்டும் என்றால் உனக்கு கல்வி தேவை. அது மட்டுமல்ல, நீ எப்படிப்பட்ட கோடீஸ்வரனுக்கு மகனாக மகளாக பிறந்தாலும் பெற்றோர்களிடமிருந்து சொத்தை பெறுவதைப் போல, இந்த வீட்டை நீ எடுத்துக்க, இந்த காட்டை நீ எடுத்துக்க, இந்த பேங்க் பேலன்ஸை நீ எடுத்துக்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அப்பா கூப்பிட்டு பிள்ளைங்களை 3 பேரையும் உட்கார வச்சு, இந்த எம்ஏ டிகிரியை நீ எடுத்துக்க, எம்ஃபில்லை நீ எடுத்துக்க, பிஹெச்டி நீ எடுத்துக்க கொடுக்க முடியுமா? அவனவன் படித்துத்தான் பெற முடியும். அதுதான் கல்வியினுடைய மிகப்பெரிய சிறப்பு. நமக்கு என்ன பெருமை தெரியுமா? இவ்வளவு மத்தியதர ஏழைதர குடும்பத்தில் இருந்து வந்து அமர்ந்திருக்கின்ற பெற்றோர்களே, உங்களுடைய சிறப்பு என்ன என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். மன்னர்களுடைய மாளிகையிலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய கால்களை கூட தாங்குவதற்கு தோள்கள் காத்திருக்கின்றன. ஏழை குடிசையிலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய தோள்களுக்கோ சுமைகள் காத்திருக்கின்றன. பணக்காரர்களுடைய மாளிகையிலே பிள்ளைகள் வளர்ந்தே பிறக்கிறார்கள். நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலே பிள்ளைகள் பிறந்துதான் வளர்கிறார்கள். நம்முடைய பெருமை என்ன தெரியுமா? வளர்ந்தே பிறப்பது வாரிசுரிமை, பிறந்து வளர்வதே பிறப்பின் பெருமை. அதை உங்களால் மட்டும்தான் நிரூபிக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கிறீங்க? அது வரைக்கும் மகிழ்ச்சி. சரி, இவ்வளோ பேர் பெற்றோர்கள் இருக்கீங்கல்ல, என்னிடம் கருத்துக்கு இல்லை பஞ்சம், எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் கொஞ்சம். என்ன காரணம்னா, உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் ப்ரைஸ் கொடுத்தே ஆகணுன்ட்டாரு, எல்லோரும் கொடுக்குறேன்ட்டேன். இந்த இடத்துல என்ன பதிவு செய்ய விரும்புகிறேன்னா, பெற்றோர்களுக்கு இங்கே இருக்கிற பெற்றோர்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறோன்னா, பெரும்பாலும் நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம், புள்ள மட்டும் ஒழுங்காக இருக்கணும், நம்ம சொல்கிறத பிள்ளைங்க கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு 35 ஆண்டுகள் காவல்துறையில் பணிபுரிந்த நான், இந்த 15 ஆண்டுகள் பணி நிறைவுக்கு பிறகு 20 லட்சம் மாணவ மாணவிகளை பெற்றோர்களை நேரடியாக பார்த்த நான் உங்களிடம் ஒன்றை மட்டும் சொல்லுகின்றேன். ஆங்கிலத்தில் சொல்கிறத விட தமிழ்லேயே சொல்லிடுறேன். பிள்ளைங்க நீங்கள் சொல்கிறத கேட்குறத விட நீங்கள் செய்கிறத தான் செய்யும். இதை நம்புங்க. உங்களுக்கு நான் ஒரு நிமிஷத்தில் நம்ப வைக்க முடியும். நான் சொல்கிறத நீங்கள் செய்கிறத விட நான் செய்கிறத தான் செய்வீங்கன்னு.
ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. ஆல் பேரண்ட்ஸ் ப்ளீஸ் ரைஸ் அப் யுவர் ரைட் ஹேண்ட். எல்லா பெற்றோர்களும் வலது கையை தூக்குங்க. பரவாயில்லையா, எல்லோரும் தூக்கிட்டீங்க. அப்படியே வச்சுருங்க ஒரு நிமிஷம். இப்போ நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் செய்யணும். ப்ளீஸ் டச் யுவர் ஃபோர் ஹெட், நெத்தியை தொடுங்க. ப்ளீஸ் டச் யுவர் நோஸ் டிப், மூக்கை தொடுங்க. ப்ளீஸ் டச் யுவர் சீக், அப்படியே கையை வைங்க. ப்ளீஸ் டச் யுவர் சீக்குன்னு கன்னத்தை தொட சொல்லி சொன்னேன். நான் தொட்டது முகவாயை தொட்டேன். அவ்வளவு பேரும் நான் சொன்னதைத்தான் செய்திருக்கிறீர்கள். பிள்ளைங்களாம் பார்த்துட்டு இருக்காங்க. தலையை கீழே போட்டுட்டா இப்போ 24 மணி நேரத்தில் பாதி நேரம் டிவி பார்த்துட்டு இருக்கிற அம்மா பிள்ளைய டிவி பார்க்க தானே கேட்குமா? அதே மாதிரி செல்லை நோண்டிகிட்டு இருக்கிற அப்பா பிள்ளைய செல் பார்க்க தானே கேட்குமா? பாருங்க, கேட்காது. கை தட்டுறது பிள்ளைங்க தான் கை தட்டுறாங்க. மேடம் ஜெனிகோல் என்ற ஒரு உளவியலாளர் அவர் பதிவு பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க தெரியுமா? புள்ள பிறக்கும் போது அம்மா அப்பாவை பார்த்து சொல்லுதான், இந்த உலகமே என்னுடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த பூமி பந்து என்னுடைய வருகைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? நாளை நான் எப்படி இருப்பேனோ அப்படித்தான் இந்த உலகமும் இருக்கும். புள்ள அம்மாட்ட சொல்லுதான், நினைக்கிறத பதிவு பண்ணுறாங்க. உளவியல் நாகரிகம் மூஞ்சலாடுகின்ற இந்த உலகத்திலே என்னை இந்த உலகத்திற்கு ஒரு கொடையாக வளர்த்தெடுங்கள். என்னை இந்த உலகத்திற்கு ஒரு சுமையாக வளர்த்து விடாதீர்கள். யார் சொல்கிறா? புள்ள சொல்லுதான். ஏன்னா என்னுடைய விதி உங்கள் கையில் இருக்கிறது. ஏன் அப்படி சொல்கிறாங்க? விதி உங்கள் கையில் இருக்குன்னு. உங்கள்கிட்ட பிறக்கணும்னு நான் வரம் கேட்கல, பிள்ளை வரம் கேட்டவர்கள் நீங்கள். அதனால பிள்ளைய ஒழுங்காக வளர்த்தெடுக்க வேண்டிய மாபெரும் பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்குன்னு பிள்ளைங்க பூரா சொல்லுதான். பெற்றுவிட்டால் மட்டும் பிள்ளை அல்ல, கடைசி வரைக்கும் ஒழுங்காக வளர்த்தெடுத்தால் தான் நீங்கள் பெத்த பிள்ளைக்கு அர்த்தம் உண்டு. அச்சம் உள்ளடக்கி அறிவகத்து இல்லா கொச்சை மாந்தரை பெறுதலின் அக்கூடி எச்சமற்றி ஏமாந்து இருத்தல் நலம்தான். 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிள்ளைங்களை ஒழுக்கமாக நல்ல பிள்ளைங்களை வளர்த்தா அம்மா அப்பா முகத்தில் சந்தோஷம். உருப்படாமல் போயிட்டா பிள்ளை கண்ணீரும் கம்பளையுமாக காவல்துறையில் வந்து என்னிடம் நின்ற பெற்றோர்களை நான் அறிவேன். அதனால் பிள்ளைங்களை ஒழுங்காக வளர்க்குறது அம்மா அப்பா வேலை. ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனை, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனை. யோசித்து பாருங்க, பெற்றுக் கொடுக்கறது அம்மாவோட வேலையாம், பெரிய ஆளாக்குறது அப்பாவோட வேலையாம். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே. யோசித்து பாருங்க, உண்மையா இல்லைன்னு. ஒரு மகாத்மாவை, சாதாரண மோகன்தாஸை மகாத்மாவாக மாற்றியது என்னுடைய தாயின்னு மகாத்மா எழுதுறார். நரேந்திரனை விவேகானந்தராக மாற்றியது என்னுடைய தாய், விவேகானந்தர் எழுதுறார். ஒரு சாதாரண சிவாஜியை சத்ரபதி சிவாஜியாக, வீர சிவாஜியாக மாற்றியது என்னுடைய தாய், சிவாஜி எழுதுறார். அப்துல் கலாம் வீடு வீடாக பேப்பர் போட்டு கொண்டிருந்த என்னை பெரிய விஞ்ஞானியாகவும் எளிமையான ஜனாதிபதியாகவும் மாற்றியதற்கு என்னுடைய தாயே காரணம் என்று எழுதுகிறார். அப்போ ஒரு அம்மா நினச்சா என்னெல்லாம் செய்ய முடியுது? குடும்பம் தான் பிள்ளைகளினுடைய முதல் வகுப்பறை, பெற்றோர்கள் தான் பிள்ளைகளினுடைய முதல் ஆசிரியர்கள். பேரண்ட்ஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஆர் த செகண்ட் பேரண்ட்ஸ். பெற்றோர்கள் மரத்தின் வேர்களை போன்றவர்கள், பிள்ளைகள் அதிலே பூத்து குலுங்குகின்ற பூக்களை போன்றவர்கள். வேர்களின் பலத்தை பொறுத்தே பூக்களினுடைய வசீகரம் அமையும். வேர்கள் பட்டு போனால் பூக்கள் கொட்டி போகும். பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை, அறிவார்ந்த மக்கட்பேறு அல்ல பிறங்கிறார் வள்ளுவர். உன்கிட்ட இருக்கிற சொத்துலேயே பெரிய சொத்து 100 கோடி பணம், 100 மாடி கட்டடம், அதெல்லாம் இல்லைடா, உயிரோடு இருக்கிற உன்னோட பிள்ளை தாங்கிற. சமீபத்தில் அமெரிக்காவில் பேச போயிருந்தேன். ஒரு வெள்ளை அமெரிக்க தாய் எழுந்து, பெற்றோர்களுடைய பெருமையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இந்திய பெற்றோர்கள் எவ்வளவு திறமையானவர்கள், பெருமைக்குரியவர்கள். என்கிட்ட கேட்டாங்க, இந்தியாவில் படிச்சுட்டு அமெரிக்காவுக்கு வர்ற பிள்ளைங்கள்லாம் எவ்வளோ ஒழுக்கமாக, எவ்வளோ கடின உழைப்பாளியா, எவ்வளோ அறிவாளியா. சுந்தர் பிச்சை, சத்யாநாதல்லா உட்பட சொல்கிறாங்க,
எல்லாரும் இப்படி இருக்காங்களே சார் சிஓவே, எங்கள் பிள்ளைங்க அந்த மாதிரி இல்லையே. எப்படி சார் அம்மா அப்பா பிள்ளை வளர்க்குறாங்க? ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் அப்படின்னு அந்த அம்மா இங்கிலீஷில் சொன்னிச்சு. பிள்ளை வளர்ப்பு பற்றி இந்திய தமிழக பெண்களிடத்திலே வந்து நான் பாடம் பயில வேண்டும், பயிற்சி எடுக்க வேண்டும் அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் சரிம்மா நீங்கள் வாங்க, நான் ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொன்னேன். அடுத்த கேள்வி கேட்டாங்க, ஓய் இதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க. நான் என்ன சொன்னேன் தெரியுமா? 2 காரணம் தான். முதல் காரணம், உலகத்திலேயே தனக்காக சொத்து சேர்க்காத அப்பாவும் தனக்காக சமைக்காத அம்மாவும் இந்தியாவை தவிர எந்த நாட்டிலும் இல்லை. வி ஆர் லிவிங் ஃபார் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். 2வது காரணம் என்னன்னு கேட்டாங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் அப்பாலாம் பிள்ளைய பார்த்து சிரிக்கிறாங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் கல்வியை மட்டும் கற்றுத்தருகிறீர்கள் அமெரிக்காவில். எங்களுடைய பெற்றோர்களும் ஆசிரியர்களும் பிள்ளைகளுக்கு கல்வியோடு சேர்த்து ஒழுக்கத்தையும் உழைப்பையும் கற்றுத்தருகிறார்கள். அதனால தான் எங்கள் பிள்ளைங்க உங்கள் பிள்ளைங்கள விட நல்லா இருக்குன்னா ஒத்துக்கிட்டாங்க அவ்வளோ பேரும். உண்மையா இல்லையா? யோசித்து பாருங்கள். வாழ்க்கை வேறு, பொருள் வேறு. நான் வாழ்க்கை என்று சொல்லுவது பிள்ளைகளை, பொருள் என்று சொல்லுவது பணத்தை. ஒரு மனிதன் வாழ்க்கை இழந்து பொருளை தக்க வைத்துக் கொள்ளலாம். பொருளை இழந்து வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்வது விரல் போவது தெரியாமல் மோதிரத்திற்கு ஆசைப்படுவதை போல. அப்படின்னா பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் செலவு செய்கின்ற நேரம். ஸ்பெண்டிங் டைம் வித் சில்ட்ரன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் ஸ்பெண்டிங் மணி ஆன் தம். பிள்ளைகளிடம் நேரம் செலவு செய்யாத பெற்றோர்கள் எவ்வளவுதான் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைத்தாலும் அது விழலுக்கு இறைத்த நீர். நான் காவல்துறை அதிகாரியாக பல முறை பார்த்து விட்டேன். யோசித்து பாருங்கள், உண்மையா இல்லையா என்று. தயவு செய்து பெற்றோர்களே, பிள்ளைகள் வளரும்போது நீங்கள் பக்கத்திலே ஒரு அவரை செடி வளரும்போது ஒரு கொடியாக பந்தல் போட்டால் அது அந்த பந்தலிலே படரும். வேலையின் காரணமாக பிள்ளைகளினுடைய நேரத்தை நீங்கள் செலவு பண்ணவில்லை என்றால் பக்கத்தில் கள்ளிச்செடி இருந்தால் அதில் ஏறிடும். இன்றைய இளைய சமுதாயம் புகைப்பிடித்தது, மது பழக்கத்திற்கு ஆளாவது, போதை பழக்கத்திற்கு ஆளாவது, பெண்களிடம் தவறாக நடப்பது அத்துணையும் நட்பு வட்டாரத்திலிருந்தே கற்றுக்கொள்கிறார்கள். காவல்துறை அதிகாரியாக பதிவு செய்கின்றேன். அப்படி அந்த இடத்திற்கு பிள்ளைகளை தள்ளுவது பெற்றோர்களாகத்தான் இருக்கிறார்கள். அப்படி அவர்கள் கெட்டு போனால் குற்றவாளி, முதல் குற்றவாளி பெற்றோர்கள் என்று அடித்து சொல்லுவேன். அதை விட நமக்கு வேற என்ன வேலை? நினச்சி பாருங்கள். இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்? பிள்ளைகளுக்கு ஆசைக்கு வாழாமல் தேவைக்கு வாழ கற்றுக் கொடுங்கள். பிள்ளைகளுக்கு அதிகமாக சொத்து சேர்த்து வைத்துவிட்டு போகின்ற பெற்றோர்களை விட பிள்ளைகளுக்கு சிக்கனமாக வாழ கற்றுக் கொடுத்து விட்டு போகின்ற பெற்றோர்கள் மேன்மையானவர்கள். பிள்ளைகளுக்கு முன்னால் கெட்ட வார்த்தைகள் பேசாதீர்கள். அவர்கள் ஒருபோதும் கெட்ட வார்த்தைகள் பேசுவதில்லை. உங்களிடம் கேட்ட வார்த்தைகளைத்தான் பேசுகிறார்கள். பிள்ளைகளிடம் அவமானப்படுத்தியவர்களை நாமும் அவமானப்படுத்தக்கூடாது என்று சொல்லுங்கள். ஏன் தெரியுமா? நம்மை அவமானப்படுத்தியவர்களை கல்வியின் மூலமாக, படிப்பின் மூலமாக நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொண்டு நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட செய்யும் கல்வி, அதுதான் அங்கீகாரம் என்று பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள். கவலைப்பட வேண்டாம் என்று பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள். கவலைப்படுவதனால் ஒரு மனிதன் ஒரு முளத்தை நீட்டவோ குறைக்கவோ முடியாது என்று விவிலியம் சொல்லுகிறது. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல்கள் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி நிலைக்கும். உனக்கும் கீழே இருப்பவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடுன்னு சொல்லுங்க. எந்த பிள்ளையா தற்கொலை பண்ணிக்கிறா பாருங்க? பண்ணாது. ஆசிரியர்கள்லாம் அங்கே உட்காந்தாங்க, எல்லாரும் ஏஞ்சி போயிட்டாங்க. காரணம், உங்களுடைய பிள்ளைகளை நிகழ்ச்சிகளுக்கு தயார்படுத்துவதற்காக. பின்னால் இருந்தே கேட்டுக்கிட்டோம். ஆசிரியர்களையும் நான் விட்டு வைப்பதாக இல்லை. 5 நிமிஷத்தில் ஆசிரியர்களுக்கு பேசி முடிக்கிறேன். ஆசிரியர்களுடைய பெருமைகளை தெரிந்து கொள்ளுங்கள். முதல்ல சாக்ரட்டிஸினுடைய மாணவன் பிளேட்டோ, பிளேட்டோவினுடைய மாணவன் அரிஸ்டாட்டில்,
அரிஸ்டாட்டிலுடைய மாணவன் த கிரேட் அலெக்சாண்டர், ஹூ கான்கர்ட் த என்டையர் வேர்ல்டு, உலகத்தை ஜெயித்தவன். அவன்கிட்ட போய் கேட்டாங்க, உலகத்தை எப்படா ஜெயிச்ச? அவன் ஒரே வார்த்தையில் சொன்னான், நான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணம் என்னுடைய பெற்றோர், இந்த உலகமே என்னிடம் வந்ததற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் என்று அடித்து சொல்லுவேன். அப்போ ஆசிரியர் எவ்வளோ பெரிய ஆள்! உலகத்தை ஜெயிக்கிற ஒரு ஆசிரியரை உருவாக்க, ஒரு மனிதனை உருவாக்க ஒரு ஆசிரியரால் தான் முடிகிறது. உண்டா இல்லையா? யோசித்து பாருங்கள். ஜப்பானிய நாட்டில் பேசுகிறதுக்காக போயிருந்தேன். ஆசிரிய பயிற்சி பள்ளியில் உண்மை சம்பவம் ஒன்றை கதையாக வைத்திருக்கிறார்கள். ஆசிரியருக்கு பயிற்சி எடுக்கிறவங்களாம் தெரிஞ்சுங்க. வியந்து போய்விட்டேன். எனக்கு ஜப்பானிய மொழி தெரியாது, ஆங்கிலத்தில் சொல்ல சொன்னேன். என்ன தெரியுமா அது? 80 ஆண்டுகளுக்கு முன் ஜப்பானிய நாடு இராணுவ ஆட்சியில் இருக்கும்போது இராணுவ உடையை திருடி கொண்டு வந்து அணிந்து கொண்டு கொள்ளைக்காரர்கள் கூட்டம் கூட்டமாக கிராமங்களில் நுழைந்து கண்ணில் படுபவர்களை எல்லாம் வெட்டி சாய்த்துவிட்டு கொள்ளையடிப்பதை வழக்கமாக வைத்திருந்த காலகட்டம். ஒரு தாய், இது ஆசிரியர் பயிற்சி பள்ளிக்கு பாடம், இது கதை இல்லை, நிஜம். மாலை நேரத்திலே 2 குழந்தைகளுக்கு சோறூட்டி கொண்டு வாசலிலே அமர்ந்திருக்கின்றார். கொள்ளைக்காரர்கள் குதிரையிலே வருகிறார்கள் கொள்ளையடிப்பதற்காக. எல்லோரும் மறைவிடத்தை நோக்கி ஓடுகிறார்கள். இந்த தாய் 2 குழந்தைகளும் இடுப்பில் 2 பக்கம் வைத்துக்கொண்டு ஓடுகிறார். குதிரையினுடைய குளம்படி சத்தம் அருகாமையில் கேட்டவுடன் 2 பேரையும் தூக்கி கொண்டு 3 பேரும் தப்பிக்க முடியாது என்பதை உணர்ந்த தாய் 1 நிமிடம் நின்று நிதானித்து 2 குழந்தையினுடைய முகத்தை பார்த்து அடையாளத்தை உறுதி செய்து கொண்டு ஒரு குழந்தையை இறக்கி விட்டுட்டு ஒரு குழந்தையோட மறைவிடத்துக்கு போகிறாங்க. இறக்கிவிடப்பட்ட குழந்தை கொள்ளைக்காரர்களால் தலை துண்டிக்கப்பட்டு குதிரையினுடைய காலடிப்பட்டு சின்ன பின்னமாவதை பார்த்து பதறுகிறார்கள், கதறுகிறார்கள். எங்க? மறைவிடத்தில் இருந்து. இந்த தாய் கத்த போனவள ஒரு பெரியவர் வாயம் போடுறார், சத்தம் போடாத, அங்கே வந்துடுவான். கொள்ளைக்காரர்கள் கொள்ளையடித்து சென்ற பிறகு இறுக்கமாக ஒரு குழந்தையை கையிலே பற்றி கொண்ட அந்த தாய் இறந்து போன குழந்தையிடம் வந்து பதறுகிறார். எல்லாரும் அந்த இடத்துக்கு வர்றாங்க. ரொம்ப அமைதியாக கேட்குறீங்க. அந்த பெரியவர் கேட்கிறார், தாயே, ஒரு தாய்க்கு 2 குழந்தைகளும் 2 கண்களைப் போல அல்லவா? அடையாளத்தை பார்த்துட்டு எப்படி ஒரு குழந்தைய இறக்கி விட்டுட்டு ஒரு குழந்தைய காப்பாற்ற உன்னால் மனசு வந்துச்சு? அந்த தாய் சொல்லுகிறாள், ஐயா பெரியவரே, 2 குழந்தைகளையும் காப்பாற்ற நினைத்தேன். என்னுடைய குழந்தைக்கு சோறூட்டி கொண்டிருக்கும் போது என்னிடம் படிக்கின்ற பக்கத்து வீட்டு குழந்தையும் வந்து விட்டது. 2 குழந்தைக்கும் சோறுட்டு கொண்டிருக்கும் போது கொள்ளைக்காரர்கள் வந்து விட்டார்கள். நான் அடையாளத்தை பார்த்து இறக்கி விட்டது என்னுடைய குழந்தை, காப்பாற்றியது என்னிடம் படிக்கின்ற குழந்தை. ஏனென்றால் அடிப்படையில் நான் ஒரு ஆசிரியை. ஒரு ஆசிரியனுடைய பொறுப்பு தன்னிடம் ஒப்படைக்கின்ற பிள்ளைகளை எப்படி பாதுகாக்க வேண்டும்? இதை விட வேறு என்ன உதாரணம் வேண்டும்? தாயினுடைய ஆரோக்கியம் தான் ஆசிரியர்களினுடைய ஆரோக்கியம். குழந்தைகளுடைய ஆரோக்கியம் தாயினுடைய ஆரோக்கியம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். மாணவர்களினுடைய ஆரோக்கியம் ஆசிரியர்களினுடைய ஆரோக்கியம். எப்படி? பள்ளியில் உள்ள வகுப்பறை தாயினுடைய கருவறை போன்றது. பிள்ளைகள் வீட்டிலே பிறக்கிறார்கள், ஆனால் அவர்கள் வகுப்பறையிலே தான் வளர்கிறார்கள் என்பதை இந்த ஆசிரியர் சமுதாயம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்? எதுக்காக உணர வேண்டும்? இருளிலே தடுமாறுகின்ற இளைய சமுதாயத்தை இவங்களை நம்பிதான் இந்த உலகமே இருக்கிறது. வகுப்பறைகளில்தான் இந்த நாடே தீர்மானிக்கப்படுகிறது என்றால் அந்த மாணவர்களை வடிவமைக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு ஆசிரியர்களாகிய உங்கள் கையில் தானே இருக்கிறது. சிந்தித்து பாருங்கள், உண்டா இல்லையா என்று. இருளிலே தடுமாறுகின்ற இளைஞ சமுதாயத்துக்கே எப்படின்னா உங்களுடைய பொறுப்பு எவ்வளவு பெரியது. ஆகாயத்திற்கு அடியில் உள்ள அத்துணையும் தெரிந்து வைத்திருப்பவர் ஆசிரியர் என்ற எண்ணத்தோடு பிள்ளைகளை பெற்றோர்கள் அனுப்புகிறார்கள். ஆசிரியர் சமுதாயத்தின் மீது இந்த பெற்றோர் சமுதாயம் மிகப்பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிறது. ஆனால் ஆசிரியர்கள் அதை உணர வேண்டும்.
மரத்தடிக்கு கீழே உட்காருகின்ற பிள்ளைகளுக்கு நடுவிலே ஒரு ஆசிரியர் உட்காரும் போது தான் மரத்தடி கூட பள்ளிக்கூடமாக மாறுகிறது. பெற்றோர்கள் சொல்லி செய்யாத பழக்க வழக்கத்தை ஒரு ஆசிரியர் ஒரு தடவை சொன்னோன்னா மாற்றிக்கிறவன் எத்தனை பேர்? அப்படி என்றால் அந்த பிள்ளைகள் உங்கள் மீது எவ்வளவு மரியாதையும் நம்பிக்கையும் வைத்திருக்கிறார். அவர்களுக்கு நாம் நியாயம் செய்ய வேண்டாமா? அதுக்கு என்ன செய்யணும்? ஒரு எரிகின்ற விளக்கினால் தான் இன்னொரு விளக்கை ஏற்றி வைக்க முடியும். அந்த எரிகின்ற விளக்கானது அடுத்த விளக்குகளை ஏற்றி வைக்க வேண்டும் என்றால் அது இடையறாது எண்ணெய் பெறுதல் வேண்டும். உண்டா இல்லையா? ஆசிரியர்கள் படிக்க வேண்டும். கற்றுக் கொடுப்பதனால்தான் ஆசிரியரை கற்றுக் கொடுப்பவர் என்றே அழைக்கின்றோம். இஃப் யூ ஆர் நாட் அப்டேட்டட் யூ ஆர் அவுடேட்டட். அப்படி என்றால் ஆசிரியர்களுடைய படிப்பு எவ்வளவு அவசியம் என்று ஆசிரியர்கள் உணர வேண்டும். இந்த இடத்துல ஒன்று சொல்கிறேன். ஏழை பிள்ளைங்க படிக்கிற குடும்பம் பள்ளிக்கூடம் அப்படின்னு சொன்னார். அதை மாதிரி ஒரு குடும்பத்திலேருந்து வந்து ஒரு உயர் காவல்துறை அதிகாரியாகவும் ஒரு நாடறிந்த பேச்சாளராகவும் கூட நிற்கிறேன். அதனால் இதை சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ ஞாபகம் வந்தது. நான் படித்தது ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடம், பிளேக் ஹை ஸ்கூல், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல், தஞ்சாவூரில் இருக்கு. ஏஎஸ் ஜார்ஜ் அப்படிங்கிறவர் உதவி தலைமை ஆசிரியர். இங்கே பிஇடி இருக்கிற மாதிரி அங்கே ஒரு ஃபிசிக்கல் டைரக்டர். நீங்கள் +2 படிக்கிற மாதிரி அப்போ எஸ்எஸ்எல்சி. நேரம் கருதி வேகமாக சொல்கிறேன். எஸ்எஸ்எல்சியில் யாரெல்லாம் கணக்கில் குறைச்ச மார்க் வாங்கினாங்களோ அவங்களெல்லாம் 25 பேரை வந்து லைனாக போக சொல்லி ஒரு 200 அடிக்கு அந்த பக்கம் ஸ்பெஷல் கிளாஸ் நடக்கும். இதை மாதிரி மார்ச் ஏப்ரல் மாதம் கோடை வெயில் 25 பேர் நடந்து போகிறோம் ஸ்பெஷல் கிளாஸுக்கு. 2 பேர் மட்டும் லைனில் இருந்து விலகி கிளாஸ் ரூமுக்கு ஓடணும். உங்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு செய்தி. ஓடணுன்னா குறிப்பாக ஆசிரியர்களுக்கு பிஇடி வந்து ஏன்டா லைன் அவுட்டு ஓடணுன்னு 2 பேரையும் நிறுத்தி விசில் வச்சுருந்தாரில் அதால் அப்படி அடித்தார். பின்னால் வந்த அந்த ஏஎஸ் ஜார்ஜ் ரவுண்ட்ஸ் வந்தவர் கோட் சூட்டு இல்லாமல் கிளாஸுக்கு வர மாட்டார். எப்போ 50 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போனா எப்படி இருப்பு பார்த்துங்க பள்ளிக்கூடம். சாதாரண ஸ்கூல், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் அவ்வளோ டீசெண்டாக வருவாங்க. டே அடிக்காதன்னார். இல்லை சார் லைனை விட்டு ஓடனான்னாரு. முட்டாள் யார்? அந்த வாத்தியார் பிஇடியை ஏஎஸ் ஜார்ஜ் சொல்கிறார். அவன் லைனை விட்டு ஏன் ஓடனான்? அவன் காலை பார்த்தியான்னார். சுடுற சூட்டில் மணலில் கால் சூடு தாங்காமல் செருப்பு இல்லாமல் போகிறான்டா. அவன் 2 பேர் மட்டும் அதனால ஓடுறான்டா. அவனை போய் அடிக்கிறேன்ட்டு. எப்படி ஒரு மனிதாபிமானம் பாருங்கள். 2 பேரையும் கூப்பிட்டாரு. எங்கடா செருப்புன்னாரு. சார் நான் ட்ரெயினில் வந்து படிக்கிறேன். ப்ளூ கலர் செப்பல் அறுந்து போணுச்சு, ஊக்கு போட்டு வச்சுருந்தேன். ட்ரெயினில் ஃபுட்போர்டில் ஏறும்போது பின்னாடி உள்ளவன் மீச்சிட்டான், அரிஞ்சு விழுந்துருச்சு. இன்னொரு செருப்பையும் போட்டு வந்துட்டேன். இன்னொருத்தனை செருப்பு நான் செருப்பே போட்டதில்லை சார். எந்த மாதிரி நிலைமைன்னு பார்த்துங்க. நீங்கள்லாம் ஏழை இல்லை, உனக்கும் கீழே இருப்பவர் கோடின்னு சொன்னல, அதை யோசித்துக்கங்க. சாயந்தரம் 2 பேரும் ஆஃபீஸ் வாங்கினார். என்னுடைய வாழ்க்கையை புரட்டி போட்ட சம்பவம். ஒரு வாத்தியாரோட மரியாதை என்னன்னு பாருங்கள். பண வாசனையும் படிப்பு வாசனையும் இல்லாத குடும்பத்திலிருந்து, உங்களை போன்ற குடும்பத்திலிருந்து வருகின்ற ஏழை மாணவர்கள் எவ்வளவு எதிர்பார்ப்போடு வருகிறார்கள். ஆசிரியர்களுடைய கடமை எத்தகையது. 2 பேருக்கு 2 செருப்பு வாங்கி வச்சுட்டார். சார் இதை போட்டு போனால் எங்கள் அம்மா அடிப்பாங்க சார். டேய் பரவாயில்ல, நல்லா வளர்த்துருக்காங்களே, ஸ்கூலில் தாண்டா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிற, அடிக்க மாட்டாங்க. போட்டுட்டான். அவர் ஷூவை பார்த்தேன் நான். என்னடா பளபளன்னு போட்டிருந்தார். ஷூ வேணுமான்னாரு. இல்லை சார் இதுவே பெருசுன்னு. உனக்கு ஷூ வேணும்னா என்சிசியில் போய் சேருனார். அங்கே ஷூ தருவான், பூரி தருவான் காலையில் 6:30 மணிக்குன்னாரு. 50 வருஷத்துக்கு முன்னாடி. உடனே சேர்ந்தேன். உட்கார வச்சு 1/2 மணி நேரம் பேசினேன். ஒழுங்காக படிக்காமல் கணக்கில் இப்படி ஃபெயில் மார்க் வாங்கினேன்னா கடைசி வரைக்கும் செருப்பு இல்லாமல் தான் அலைவேன். ஒழுங்காக படித்து நல்ல மார்க் வாங்கினேன்னா என்ன மாதிரி ஷூ போடலான்னு. இது முடிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் கழித்து நான் மாவட்டத்திற்கே கண்காணிப்பாளராக மாறிய பிறகு இவரை தேடுறேன், எங்கே இருக்காருன்னு. ஒரு சர்ச் இருக்குது, சிஎஸ்ஐ சர்ச், தஞ்சாவூரில் மிஷின் ஸ்ட்ரீட்டில். அங்கே இருக்கார். நாங்கள் வீடு அங்கே தான். நான் பார்க்க போனேன். ரிவால்விங் லைட்டோட, எஸ்பி யூனிஃபார்மோட, கமாண்டோ பிசியோட. பார்த்தோன்னே எனக்கு தெரியுதா சார் உங்களுக்கு, நிறைய பேர் படிக்கிறாங்க தம்பி. காலையில் 7 மணிக்கு ஹிந்து பேப்பர் படிச்சுட்டு ஈஸ்டரில் படுந்தார். அப்போவே 90 வயசாகிடுச்சு. இங்கே படிச்சிங்களா அப்படின்னு கேட்டார். சார் நீங்கள் தான் எனக்கு செருப்பு வாங்கி கொடுத்தீங்க. என்ன கேப்பை கழட்டிட்டு சல்யூட் அடித்தேன். ஏய் இந்த ட்ரெயினில் வருவியா நீ, என்னடா எஸ்பியாகவே ஆகிட்டியாடா மாவட்டத்துக்கு அப்படின்னு தட்டி கொடுத்தாரு.
அடுத்தது சொன்னார், அவர்கிட்ட நான் சொன்னேன், என் கால்லேருந்து தலை வரைக்கும் யூனிஃபார்மில் பார்த்தார், ஷூ உட்பட. உங்களை பார்க்கறதுக்கு முன்னால் எனக்கு காலுக்கு போட செருப்பு இல்லை. உங்கள் அட்வைஸை கேட்ட பிறகு நான் காலில் போடுற விதவிதமான ஷூவை கலட்ட கூட நேரம் இல்லாமல் வாழ்க்கை உயர்த்திட்டார் சார் கடவுள்னு. அவர் கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. எனக்கு 100 வயசு முடியும் போது அந்த விழாவுக்கு ஒன்று கூப்பிடுவேன், நீ தான் வந்து பேசணுன்னார். அதே மாதிரி கூப்பிட்டார். என்னையும் பழனி மாணிக்கம்னு இன்னொரு மத்திய இணையமைச்சராக இருந்தார், இந்தியாவினுடைய மத்திய இணையமைச்சர் பழனி மாணிக்கம்னு, தஞ்சாவூர் எம்பி. நாங்கள் 2 பேரும் கிளாஸ்மேட். 2 பேரையும் பேச சொன்னார். அவர் நீ பேசிட்டு உட்காந்துட்டார். இந்த சம்பவத்தை சொன்னேன், அவர் குடும்பமே அழுதுச்சு. 2 பிள்ளைங்க லண்டன்லேயும் அமெரிக்காவிலே இருக்காங்க. 100 வயசு வீல் சேரில் வந்தார். 3 மாதம் கழித்து லண்டன்லேருந்து அவங்க மனைவி கடிதம் எழுதினாங்க, அவங்களுடைய மகள். அப்பா ரொம்ப நிம்மதியாக உயிரை விட்டார் சார், என்கிட்ட படித்த பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்காங்கன்னு. அப்படிப்பட்ட புனிதமான ஆசிரியர்கள் வாழ்ந்த பூமி இது. அந்த ஆசிரியர் இல்லை என்றால் நான் இன்று உங்கள் முன் இருப்ப வாய்ப்பே இல்லை. ஆசிரியருடைய திறமை தகுதியை உணர்ந்து படிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஒரே நிமிடத்திலே முடித்து விடுவேன். சமீபத்தில் ஒரு பொண்ணு 10 பாத்திரம் தேய்ச்சி செங்கல் சூளையில் வேலை பார்த்து அம்மாவும் அப்பாவும் பிள்ளைய படிக்க வைக்கிறாங்க. ஒழுக்கத்தை தராத கல்வியும் விளைச்சலை தராத வயலும் வீணானது. கல்வியின் பயன் அறிவு, அறிவின் பயன் பண்பாடு, பண்பாட்டின் பயன் ஒழுக்கம். தனி மனித முன்னேற்றமும் இந்த சமுதாயத்தின் வளர்ச்சியும் ஒழுக்கத்தின் பால்பட்டது. பிள்ளைகளை தயவு செய்து பெற்றோர்களும் ஆசிரியர்களும் ஒழுக்கமாக வளர்த்தெடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா? 21 வயசான என் பிள்ளைய காணான்னு ஹைகோர்ட் கிளையில் போய் ஜட்ஜுக்கு முன்னாடி ஒரு அம்மா ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணு. போலீஸ்க்கு பிடிச்சி கண்டு கொடுத்து நிறுத்துறாங்க. ஜட்ஜு கேட்குறாரு, என்னுடைய நண்பர், அவரை நான் பார்க்க போயிருந்தேன், ஃபுல்லாக அட்வொகேட்ஸ் உட்காந்துருக்காங்க. அந்த பொண்ணு சொல்லுது, எப்படி 10 பாத்திரம் தேய்ச்சி செங்கல் சூளையில் வேலை பார்த்த அம்மா அப்பா பிள்ளைய காணான்னு சொல்கிறாங்க. சம்பந்தமே இல்லாத ஒருத்தனோட வந்து இறங்குது. எனக்கு 21 வயசாகிடுச்சு, அவனை கல்யாணம் பண்ணிட்டேங்க. இந்த அம்மா அப்பாவுக்கு யாருன்னே தெரியாது. கிராட்டிடியூட் இஸ் தி மதர் ஆஃப் ஆல் வெர்ச்சூஸ். நன்றி பயன் தூக்கி பார்த்தல் அரிது. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு. பிள்ளைகளுக்கு பொருந்தது. இப்போ பேச மாட்டேங்குது. அவர் கூப்பிட்டு சொல்கிறார், உங்கள் அம்மா உன்னை காணான்னு தேடுறாங்க, பேசுன்னு. பேச மாட்டேன் சார், 21 வயசாகிடுச்சு, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. அந்த அம்மா சொல்கிறாங்க, எங்கள் அப்பா, அந்த பொண்ணோட அப்பா நிற்கிறாரு, செங்கல் சூளையிலேருந்து கீழே விழுந்து இடுப்பு எலும்பு முறிஞ்சு இயேசுநாதரை சிலுவையில் அரைஞ்ச மாதிரி செவுத்தில் சாத்தி வச்சுருக்காங்க. அப்போ தான் பார்க்குறோம். அவர்கிட்ட பேச சொல்லுங்கள் சார், இந்த பொண்ணு மேலே உயிரே வச்சுருப்பார். திரும்பி கூட பார்க்கல. சட்டம் ஒன்றும் செய்ய முடியாது, போன்ட்டார். போயிட்டார். அந்த பையனோட போயிடுச்சு, 2 வீலரில் ஏறி. எல்லோரும் பார்த்துட்ருக்கோம். இப்போ நீங்கள் அமைதியாக இருக்கிற மாதிரி அரங்கமே அமைதியாகிடுச்சு கோர்ட்டு. ஜட்ஜு அந்த அம்மாவை பார்த்து சாப்பிட்டீங்களான்னு கேட்டார். 3 நாள் ஆச்சுன்னு. எப்படிம்மா ஊருக்கு போவீங்கன்னாரு. பஸ் ஸ்டாண்டில் பிச்சை எடுப்போம் சார், இந்த மாதிரி ஒரு பிள்ளைய பெற்றதுக்கு. பைக்குள்ளே 2 500 நோட்டு இருந்துச்சு, எடுத்து கொடுத்தாரு. கோர்ட்டில் இருந்த அவ்வளோ பேரும் பணம் கொடுத்தாங்க. 42,500 வந்துச்சு. அந்த அம்மா வாங்க மாட்டேங்குது. கட்டாயப்படுத்தி பிச்சை எடுக்கக்கூடாது, முதல்ல சாப்பிடுங்கன்னு ஆளை போட்டு அனுப்பிச்சி வச்சோம். இதை எதுக்கு சொன்னேன் தெரியுமா? பிள்ளைகளிடம் ஆசிரியர்களும் நிர்வாகமும் பெற்றோர்களும் தயவு செய்து சொல்லித்தாருங்கள். தாயிலிருந்து தான் தலைமுறை தொடங்குகிறது. ஒவ்வொரு தாயும் ஒரு வரலாறு. தலைமுறை மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தகுதி படைத்தவர் இந்த உலகத்தில் தாய் மட்டுமே. மாதா வயிறறிய வாழா ஒரு நாளும் என்கிறார் வாரியார். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் உலக நீதி. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் கொன்றைவேந்தன். யார் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நீ பிரவேசித்திருக்கவே முடியாது. யாரை இழந்து விட்டால் நீ திரும்ப பெற முடியாதோ அவளுடைய பெயர் தானடா தாய். விவேகானந்தர் 10 மாதம் உன்னை சுமந்து புரண்டு படுத்தால் கூட உனக்கு வலிக்குமே என்று உனக்கு வேண்டியதை உண்டு தனக்கு வேண்டியதை வெறுத்து நீ பிறப்பதற்கு முன்பே உனக்காக இறைவனிடத்திலே வேண்டிய ஒரே ஒரு உன்னதமான ஜீவன் இந்த உலகத்தில் உண்டென்றால் அது உன்னை பெற்ற தாயை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள். இத்துணை நேரம் அமைதி காத்து
என்னுடைய உரையை ரசித்த இங்கு அமர்ந்திருக்கின்ற எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும். உங்களிடத்தில் இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும். இந்த செயின்ட் பால்ஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளியானது ஆள் போல் தலைத்து அருகுபோல் வேரூன்றி நலமுடனே முன்னேற நிர்வாகம், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் இந்த முக்கோணமும் ஞானமுடன் சிந்திக்க வேண்டும். வாய்ப்பிற்கு நன்றி. வணக்கம்.